அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோட டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நான் வந்து ஊருக்கு போகிறேன். அது வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து 2-2.5 வருஷம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஊருக்கு போகிற வேண்டிய சான்ஸ் எனக்கு அந்தளவு டக்குன்னு கிடைக்கல. ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கொரோனா இஷ்யூவால், லாக்டவுன் அந்த மாதிரி இஷ்யூஸால் என்னால் போக முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து டிலே பண்ணோன்னா சரியாக வராது, என்னாலேயே பொறுமையாக இருக்க முடியல அப்படின்ட்டு திடீர்னு தான் நாங்கள் வந்து இதை முடிவு பண்ணோம். ஹஸ்பண்டுக்கு வந்து லீவ் கிடைக்கல. அந்த ஒரு காரணத்தாலே பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ திடீர்னு என்ன செஞ்சிட்டோன்னா, ஓகே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஹசனுக்கு வந்து ஏப்ரலில் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வந்தால் தான், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு காரணமாக போயிடும் நமக்கு, அதுக்கப்புறம் போக முடியாமல் ஆகிடும் அப்படிங்கிற பயத்தில் இப்போ வந்து டக்குன்னு நேற்று நாங்கள் முடிவு பண்ணி இன்றைக்கி வந்து நாங்கள் டிக்கெட் போட்டுட்டோம். ஓகேவா? ஸோ டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து நான் யோசிச்சு கூட பார்க்கல. இப்போ பார்சல் வந்தது இல்லையா, ஸோ அப்போ பிரிக்கிறப்ப கூட எனக்கு கிடையாது இவ்வளோ சீக்கிரம் நான் போவேன்ட்டு. ஸோ எனிவே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து என்னுடைய ட்ரிப்பை வந்து நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ வர வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல், மிஸ் பண்ணாமல் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நல்லா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். ஸோ டைம் இருக்காது, இந்த அவசரத்துலேயே வந்து நான் எடிட் பண்ணி போடுவேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் உங்ககிட்டக்க. ஆனால் அவங்க வீடியோஸ் வந்து கொஞ்சம் டிலே செய்யும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன, நான் இப்போ எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஷாப்பிங் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச, நான் கெஸ் பண்ண ஊருக்கு வேண்டிய பொருட்கள், எனக்கு நான் எப்போ என்னென்ன வாங்கிட்டு போகணும் அது மட்டும் வந்து லிஸ்ட்டில் எழுதியிருக்கேன். ஸோ அதையும் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் பாருங்கள். இந்த ட்ரெஸ் வந்து நமக்கு கலர்ஸ் அண்ட் மோர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 அழகான ஒரு அனார்கலி ட்ரெஸ்ஸு, அழகான ஒரு காம்பினேஷன், எல்லோ அண்டு இதோட க்ரீன் நினைக்கிறேன். இந்த கலர் எனக்கு அந்தளவு தெரியல, மைல்ட் கலர் மாதிரியும் இருக்குது, க்ரீன் கலர் மாதிரி இருக்குது. நமக்கு டாப் வந்து கொஞ்சம் பிளெயினாக இருந்தாலும் இதோட ஷால் இருக்கு இல்லையா, அதை வந்து துப்பட்டா வந்து ரொம்ப 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 அழகான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் எம்ப்ராய்டரி தான் பாருங்கள், ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி தான், ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நல்லா ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அவங்க ஆந்திராலேருந்து சென்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது கிளாத் வைஸு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போய் வந்து கலர்ஸ் அண்ட் மோர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வந்து கலர்ஸ் ஹிஜாப்ஸ் அப்படிங்கிற ஹிஜாப் பேஜும் இருக்குது கூட, அவங்க நமக்கு சென்ட் பண்ணது தான். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரொம்ப அழகான வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வியர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக, நல்லா லுக்காக, நல்லா ஸ்டிப்பாக நிற்கிது, ரொம்ப நல்லா இருக்குது. சரி, உங்களுக்கு வந்து ஹிஜாப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அவங்க பேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள். கலர்ஸ் அண்ட் மோர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும், இன்ஸ்டாகிராம் பேஜ், அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாத்தையுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் போடுறதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா நானே வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஸோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகச்சும் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் ஷேர் பண்ணுறேன். நான் பர்ச்சேசிங்க்கு போக போகிறேன். ஸோ போகிறதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவும் பண்ணுற வேலை தான். நான் வந்து பர்ச்சேஸ் போனாலும் சரி, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு எனக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனோடனே நான் அடுத்த செயல் என்ன செய்வேன்னா, நான் என்னென்னலாம் எடுத்துக்கணும், நான் இங்கே என்ன வாங்கணும், எனக்காக என்ன வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு, அதாவது இந்தியாவுக்கு நான் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ரஃபாக வந்து எழுதி வச்சுக்குவேன்.
ஸோ இது எல்லாத்தையும் வந்து அட்டன் டயத்தில் இது வேணால் கிடையாது, உட்காந்து யோசித்து எனக்கு எவ்வளோ ஞாபகம் வருதோ அந்த அளவு வந்து நான் எழுதி வச்சுக்குவேன். இதில் வந்து நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். பொருள்லாம் எடுத்துகிட்டு போகணும், இது வந்து எடுத்துகிட்டு போகிறது என்கிட்ட இருக்கிற பொருள், இதை நான் எடுத்துகிட்டு போகணும், அது வந்து வாங்கி எடுத்துகிட்டு போகணும், இது என்கிட்ட இருக்கிறதையே நான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த பொருளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்ரு, பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் சார்ஜரு, ட்ரைபேடு, இது எல்லாத்தையும் வந்து நான் எடுத்து வச்சுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நான் பார்த்து டிக் பண்ணிக்குவேன், நான் எடுத்த பொருள் எல்லாத்தையும் டிக் பண்ணிக்குவேன். ஸோ அதனால் எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அடுத்து வந்து ஊருக்கு என்னென்ன பொருளாக நான் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறத எனக்கு ஞாபகம் வந்த வரையும் நான் எழுதி வச்சுருக்கேன். இது மாதிரி வந்து மாமியாருக்கு ஃபோன் வாங்கணும், அப்புறம் அவங்களுக்கு தேவையானது, ஸோ பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு என்னென்ன வாங்கணும், வீட்டுக்கு என்ன வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து எழுதி வைக்கிறதுனால நமக்கு வாங்க போகும்போது நமக்கு வந்து அங்கே போய் நின்றுக்கிட்டு இது வாங்கணும் அது வாங்கணும் யோசனை இல்லாமல் முதல்ல வந்து நம்ம எழுதி வச்சுருக்க பொருளை வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ளது வந்து தானாகவே நமக்கு நினப்பு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா முக்கியமான பொருள் எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டோம் இல்லையா, அப்புறம் அதர்வைஸ் வந்து நமக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து என்கிட்ட பர்சனலாக நான் வந்து அனுபவிச்சது. ஸோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன். இது அளவு எவ்வளோ முடியுதோ அந்த அளவு வந்து நான் ஷாப்பிங் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி முடியலன்னா மீதி சாமான் எல்லாத்தையும் நாளைக்கு வாங்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வரையும் வந்து நமக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் எந்த அளவு எனக்கு நினப்பு இருக்கோ அந்த அளவு வந்து ஷாப்பிங் பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு முடிவில் தான் போகிறேன். பட் என்ன ஆகுதுன்னு தெரில, ஃபோன் பார்த்தா தான் தெரியும். Life in a world that keeps changing. Think that it's progress you're making. Copy and paste pretty faces all the time. Pictures so perfect we play through only cause you set up the angle. Web that you weave got us tangled, caught in what's before our eyes. Show off your fantasy reality, whoa, that's yours but I'll keep doing mine. You'll be living your good life, catch a glimpse from the outside, then you see me now, see me now. இது வந்து எங்கள் மாமியாருக்கு அவங்க இந்த மாதிரி கிளிப்ஸ் நிறையா வைப்பாங்க. ஸோ இது போடலாம், இது மாதிரி அதிகமாக வைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இருக்கும். ஓகே, See it now, see it now, see now. Beautiful people still make mistakes. It isn't perfection. What is it? நல்லா இருக்கு. இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கும், செட்டு நகைகள்லாம். ஸோ எது எடுக்குதுன்னே தெரியல எனக்கு. கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. Someone who says there's more than meets the eye. இது வந்து சூப்பராக இருக்கு பாருங்க, இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ 2 எடுக்கிறதுல It's yours but I'll keep doing mine. ஸ்டாண்டும் நான் இங்கே தான் வாங்கினேன். You'll be living your good life, catch a glimpse of the outside, then you see me now, see me now, see now. இந்த ஒமேகா தைலம் வந்து இங்கே ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் நான் இங்கே எடுத்துக்கிறேன். The next day. ஸோ செகண்ட் டே வந்து நாங்கள் பர்ச்சேசிங்காக வந்தாச்சு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் தூரம்லாம் இல்லைங்க, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது லூலு மால். ஸோ லூலு மாலுக்கு தான் வந்துருக்கோம். இங்கேயே வந்து பாதி சாமான் வந்து வாங்கிட்டு போயிடலாம், ஏன்னா தூக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இங்கேயே வாங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இங்கே வந்திருக்கோம். சரி, என்னென்ன வாங்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. போலாமா? ரெடி, ஸ்டார்ட். நோ வாக்கிங், நோ வாக்கிங். நீ தள்ள முடியாதுடா, நீ தள்ள முடியாதுடா, வெயிட் இருக்கும்டா. Inside, inside. Good job. உனக்கு இல்லடா, தேங்க்யூ. எப்படி போடுறான் பார்த்தீங்களா இல்லையா?
இது வந்து மீன் டப்பா. அப்படியே எடுத்து நம்ம வந்து கிரேவி மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். எத்தனை பீஸ் இருக்குதுல்ல? 13 பீஸ். 13 பீஸ் 22 ரூபாயா? ஒரு இது செப்பரேட்டாக உள்ளது 250 கூட வேலை பார்த்தீங்களா? பயங்கர விலை இருக்கும் இங்கே வந்து தைலம். ஆனால் ஊர்லேருந்து வரவங்க வந்து வந்தோன்னா தைலம் தான் கேட்பாங்க. ஆனால் தைலம் தான் இங்கே ஜாஸ்தியாக விலையே. மீசக்கார தைலம் வாங்கல, மீசக்கார தைலம் தான் இது. இது வந்து எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எடுத்துக்கலாம். யா நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நெக்ஸ்ட்டு வந்திருக்கோம். ஸோ லூலுவில் வந்து கொஞ்சம் லூலுவில் வந்து ஜாமான்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆஃபர்ஸ் எதுவும் அந்தளவு இல்லை. ஸோ அதனால் முக்கியமான ஜாமான்கள் மட்டும் வாங்கிட்டு இப்போ வந்திருக்கிறது என்னங்கன்னா நெக்ஸ்ட்டு க்ளவுஸு அவசியம் அணிஞ்சே ஆக வேண்டும். அகரகரை இதுதான் அகரகர் ஜெல்லி உண்டாக்குவோம்ல புட்டிங் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபா 3,000 ரூபா மாதிரி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு, ஊருக்கு முக்கியமாக தேவை. ஸோ இங்கேருந்து வந்தோன்னா இதெல்லாம் நம்ம வாங்கி தான் ஆகணும். என் மாமியார் முக்கியமாக கேட்ட பொருளை இது ஒன்று, மேகி மசாலா. Okay, Hassan, you want this? You don't want? Then what you want? Here. Here, okay, here. எங்க குட்டீஸ்க்கு ட்ராக் பேண்ட். அவன் ஒண்ணை விட அது இவனை விட ஹைட் தானே அவன். ஆமாம், அவங்க சைஸ் இருக்கும் கரெக்டாக. ட்ராக் பேண்ட் வாங்கியாச்சு. மாமியாருக்கு ஃபோனு. என்ன ஆப்ஷன் உண்டு இதில்? അതിൽ സാധാരണ നോർമൽ മെമ്മറി കാർഡ് ഇടാൻ പറ്റും. മെമ്മറി ഫോട്ടോ എടുക്കാൻ പറ്റുമോ? ക്യാമറ ഉണ്ടല്ലേ, മെമ്മറി കാർഡ് ഇടാൻ പറ്റും. சார்ஜ் நல்லா லைட்டு நிற்கும்ல இதில். இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. அவங்களுக்கு இது மாதிரி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால இது நம்ம கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துருக்காங்க. சீசன் போகிறதுனால இது ரொம்ப அவசியம். தேங்க்யூ. Day 3. இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா துப்பட்டி வாங்க போகிறோம் எங்கள் மாமியாருக்கு. ஸோ துப்பட்டியும் புர்காவும் வாங்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். ஸோ இங்கே செட் ஆகலை அப்படின்னா டேரா போவோம். ஸோ டேரா தான் போகணும். ஆக்சுவலி அங்கே நல்லா இருக்கும், ஒன்றுக்கு 4 ஷாப் பார்க்கலாம். பட் ஆனால் இங்கே எங்களுக்கு டைம் இல்லை. சுத்தமாக வந்து சுற்றி டயர்டு, சரியான தூக்கம் இல்லை. அப்படிங்கிறதுனால டைமும் இல்லை ஆக்சுவலி சொல்ல போனால். பார்ப்போம், செட் ஆச்சுன்னா வாங்கிட்டு போயிடுவோம். வந்தாச்சு இந்த இடம் தான். இது எந்த இடம்னா இங்கே வந்து நம்ம ஊர் கடை தான். சிங்கப்பூர் சாமான்கள் கடை அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். பார்க்குறேன், வேணா நான் லொக்கேஷன் பண்ணுறேன். ஓகேவா? பிளெயின் துப்பட்டியா? இது பிளெயினா? இது ரதி துப்பட்டின்னு சொல்லுவாங்க. லைஸ் வராது. ரதி துப்பட்டியா?
லேஸ் வராது, வெறும் பிளெயின். இல்லை சொல்லி எதுவுமே இல்லாமல் சட்டை துணி மாதிரி தான் இருக்குது. பொண்ணுங்க கல்லு துப்பட்டிங்க. கல்லு துப்பட்டி வேணாம், பார்க்கலாம். பொண்ணுங்களுக்கு போகிற மாதிரி, புது பொண்ணுங்களுக்கு புது பொண்ணுங்க இது மாதிரி தானே வச்சுட்டு போவாங்க. நிறையா ட்ரெடிஷன் புது மாடல். எவ்வளோண்ணா வரும்? 116. 78 போட்டிருக்கேன், நீங்கள் என்ன 116 சொல்கிறீங்க? அதுவா? ஓ, ஒன்று மாறுபடுமா? ஓகே ஓகே. கலர் துப்பட்டியில் துப்பட்டிலாம் வேணா இங்கே வரலாம் போல். என்னமோ பிடிச்சிருக்குமோண்ணா எனக்கு. இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா? இதுவும் நல்லா இருக்கு, இந்த துப்பட்டியும் நல்லா இருக்கு. அதெல்லாம் புது டிசைனாக இருக்கு. இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, பார்க்கவே அழகா இருக்கு. அது முழு துப்பட்டியா? இதுவா? அதெல்லாம் சைஸில் வித்தியாசம் இருக்குங்க. சைஸில் வித்தியாசம். எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகும், தலையில் சுற்றி போடுறது மட்டும் வித்தியாசமாக போடுவாங்க. ஓ அப்படியா? ஸோ அந்த இது மாயவர பக்கம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இதே கொடுத்துருங்க. காட்டன்லேயே வேறு வேறு டைப் வரும். இது பார்த்தீங்களா? இதே இருங்க. இங்கே கலெக்ஷன்ஸு. ஸோ கல் புக்கா கூட இங்கே இருக்குது. இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியுமானு தெரியல, எனக்கு இப்போ தான் தெரியுது. சேலை எவ்வளோ? 125. அதே இங்கே இருக்கு பாருங்க, இது 95. எங்கே இருக்குது கம்பி? ஓ அந்த அந்த கல் சேலைங்கள்ல 95. நீ கூட இருக்குது பாருங்க, இங்கே கைலி தாவணி எல்லாமே இருக்குது. நம்ம போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம்ல டேரா. ஸோ ஆக்சுவலி வந்து இங்கே இந்த சர்க்கிள், இங்கே சர்க்கிளில் இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள், ஓகேவா? இங்கே கிட்ட கிட்டக்க இருக்குது. எங்கே கொடுக்கலாம்? மேலே இல்லை, 140. தைலம் வந்து எப்படி வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து கவர் பண்ணுறேன், கேட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சைடில் வந்து சில பேர் சொல்லுவாங்க இதில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம், லோகோ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி டூப்ளிகேட் போடுற ஆளுக்கு அதில் அதையும் செய்ய தெரியும். இது என்னன்னா ஒரிஜினல் வந்து நமக்கு ஊற்றினா ஊற்றாது. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே. குலுக்குனா தான் வருமா? குலுக்குனா தான் வருமா? ஒரிஜினல்னா தேய்ப்பாங்க, இது தேய்க்கிறப்ப மட்டும் தான் வரும். பார்த்துக்கோங்க, இது ஒரு ட்ரிக்கு. இது மாதிரி இனிமேட்டு வாங்கினீங்கன்னா செக் பண்ணிட்டு வாங்க. மாதிரி இதுதான் கடை. நீங்கள் யாராச்சும் வந்து இங்கே பக்கத்தில் இருந்தீங்கனாலும் சரிதான், இங்கே உங்களுக்கு வாங்கணும், ஊருக்கு போகணும், ஊர் ஜாமான்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. புல்கா டிசைன்ஸ் வந்து நல்ல ஆஃபரில் இருக்குது. பட் ஆனால் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வர இருக்காங்களாம், புது டிசைன்ஸாக. ஸோ அதுவும் வந்து பாருங்கள். இங்கே கல் சாரீ ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இது பூனம் புடவை, இந்த மாதிரி பூனம் புடவை, துப்பட்டி, கைலி, தாவணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி புடவைங்க சாதா நம்ம என்ன சாரி ஜரிகை சாரி இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கூட நல்லா இருக்குது இங்கே. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வாங்கிக்கோங்க. என்னுடைய லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துட்டு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து துணி அடிக்க வைக்கிற வேலை தான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், யோசித்து எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ நான் எழுதி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதில் பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம் என்னன்னு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஊருக்கு போக டிக்கெட் போடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னென்னலாம் வாங்குறதுக்கு முன்னால் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்ககிட்டக்க வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இனி வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் பெட்டி கட்டுறது, ஊருக்கு போகிறதுன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருங்க. நான் ஒவ்வொரு வீடியோஸாக நான் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இன்னும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பல்ல ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய்.